Media Edu Hub. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் எழுத போறோம். சரியா? இங்க இது 1 2 3 4 லைன்ஸ் இருக்குதுல. இதுல நம்ம தேர்ட் லைன், இந்த மார்ஜின் இருக்குது இல்லையா, ரெட் கலர் லைன். ஸோ இதுவும் இந்த தேர்ட் லைன், அதாவது செகண்ட் பிளாக் லைன், 4 லைன்ஸ்ல தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனோட எட்ஜில் கரெக்டாக அந்த கார்னர்ல 2 லைனும் டச் ஆகிற இடத்துல, மார்ஜினும் பிளாக் லைனும் டச் ஆகிற இடத்துல பென்சில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு கர்வ், அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரோக். ஓகேவா? ஸோ எப்படின்னா இந்த தேர்ட் லைன், அதாவது பிளாக் செகண்ட் லைன், செகண்ட் பிளாக் லைன் பிளஸ் இந்த மார்ஜின், இந்த லைனும் டச் ஆகிற இடத்துல இப்படி புள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் போட்டு இப்படி ஒரு கர்வ், அவ்வளோதான் இந்த கர்வ். Draw a slanting straight line, அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரோக். ஓகேவா? எல்லா ஸ்ட்ரோக்ஸுமே மார்ஜின் டச் பண்ணி தான், விச் மீன்ஸ் அந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த லைன் டச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டாக கற்றுக்கிட்டாலே கர்சிவ் ரைட்டிங் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ். ஸ்ட்ரோக்ஸ் எப்பயுமே இந்த செகண்ட் பிளாக் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இவ்வளோதான். சரிங்களா? ரொம்பவும் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் லைன் இப்படியும் ஆயிடக்கூடாது, இப்படி ரொம்பவும் மேலேயும் இப்படியும் ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெண்டும் ஆகக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்க எழுதும்போது பெண்ட் ஆகும் தான், ஆனால் இந்த கர்வ் வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் கர்சிவ் ரைட்டிங் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த கர்வ் ஓரளவு அழகாக போட்டால் போதும். சரிங்களா? தேங்க்யூ.